கர்த்தரின் நிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே ஆவிக்குரிய கண்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் என்ன எழுதியிருக்கிறது என்றால், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியினால் பிறந்தவன் ஆவியானவரால் நடத்தப்படுவான். மாம்சம் தலை தூக்காது, ஆளுகை செய்ய முடியாது. மாம்சம், ஆவியானவரே ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். பாருங்க, வசனத்துல இன்னும் பைபிள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஆவியிலே ஆவிக்குரியவர்களாய் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை நம்மால பார்க்க முடியும். அதுல கொஞ்ச காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பார்த்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும் பொழுது ஆவியிலே நாம் பலன் கொள்ள வேண்டும். எபேசியர் 5:18 நம்ம பார்த்தோம் என்றால் ஆவியிலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். ரோமர் 12:11 பார்க்கும் பொழுது ஆவியிலே அனலா இருக்க வேண்டும். ரோமர் 8:14 பார்த்தோம் என்றால் ஆவியானவரால நம்ம நடத்தப்பட வேண்டும். யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆவியிலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஆவியிலே நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். லூக்கா 10:21 நம்ம பார்த்தோம் என்றால் ஆவியிலே நாம் களி கூற வேண்டும். இன்னும் ரோமர் 8:6 அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆவியிலே நாம் சிந்திக்க வேண்டும், ஆவியிலே நிர்ணயம் பண்ண வேண்டும், ஆவியிலே நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். இன்னும் யாக்கோபு 4:5 பார்க்கும் பொழுது அதிலே ஆவியிலே நாம் வைராக்கியம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 4:30 பார்த்தோம் என்றால் ஆவியை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 5:19 பார்த்தோம் என்றால் ஆவியை அவித்து போடாதீங்கள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. ரோமர் 8:13 பார்த்தோம் என்றால் ஆவியானவரால சரீர செய்கைகளை நம்ம என்ன பண்ணணும், அழிக்கணும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது இவ்வளவு காரியங்களை ஆவியானவர் செய்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் இத்தனை காரியங்களை நம்மால செய்ய முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ முடியும். இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, ஆவிக்குரிய கண்கள் அது திறக்கப்படணும். மாம்ச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நமக்கு 2 விதமான கண்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒண்ணு சரீர பிரகாரமாக மாமிச கண்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு பார்த்தோம் என்றால் ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய மனக்கண்களை குறிக்கும். அப்போ நம்முடைய மனதுல ஒரு கண் இருக்கு, அதுதான் ஆவிக்குரிய கண்கள் என்று நாம் சொல்ல முடியும். இதத்தான் பவுல் சொல்லுவார், மனக்கண்கள் என்று அவர் சொல்லுவார். பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதுல என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, பிசாசானவன் அவன் இந்த ஆவிக்குரிய கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆகையினால தான் பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 1:19 அவர் எழுதுகிறார், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் அதற்கு முந்தையே நமக்கு தெரியுது, பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகையினால தான் பவுல் இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார், ஆண்டவரே இவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் கொடுக்க வேண்டும்
என்று அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது இந்த ஆவிக்குரிய கண்கள் குருடானது மனிதர்களுக்கு என்று நம்ம பார்த்தோம் என்றால், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பரிசுத்தமுள்ள கண்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவளுடைய கண்களுடைய பார்வை எல்லாம் பரிசுத்தமா இருந்தது. அப்பொழுது அவர்கள் தேவனை தரிசித்தார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டவர்களாக, அவர்கள் ஆவிக்குரியவர்களாகத்தான் ஆண்டவர் அவர்களை படைத்திருந்தார். ஏனென்றால் தம்முடைய சாயலாகவே அவர் படைத்தார். நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர். அவர் மிகவும் நேர்த்தியாக ஆதாம் ஏவாளை படைத்திருந்தார். அவங்களுடைய பார்வை எல்லாம் பரிசுத்தமா இருந்தது. அவங்க தேவனை தரிசித்துக் கொண்டு இருந்தார்கள். இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் அவர்களோடு கூட அன்பாக விளையாடி கொண்டு இருந்தது. ஆதாம் அவர்களோடு கூட பெயர் சொல்லி அழைத்து பேசிக் கொண்டு இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பார்வை கண்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குதல்லவா, அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் அவர் கட்டளையிட்ட உடனே நிச்சயமாய் அந்த ஆதாம் ஏவாளிடத்திலையும் அதை சொல்லி அவங்க அந்த விருட்சத்தின் கனியை அவங்க பார்க்கவே இல்லை. வேண்டாம், அது ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிறார், அதை பார்க்க கூடாது. அவங்க பார்க்காம தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அதை கடைபிடித்தாங்க. அப்போ அவங்க பார்த்தது எல்லாம் எப்படி, அவங்க ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஆண்டவர் வருவாரு, காலையில வந்தாச்சு, இன்னும் சாயந்தரம் வருவாரு, குளிர்ச்சியான வெள்ளையில அவரோடு கூட நாம பேசணும். அவங்க அப்படியே ரொம்ப வாஞ்சையோட அவங்க காத்து கொண்டு இருந்தாங்க, ஆண்டவரை பார்த்தாங்க. ஆனா இத பிசாசானவன் கவனித்து கொண்டிருந்தான். அப்பதான் அவன் யோசனை பண்ணினான், இவங்களுடைய இந்த ஆவிக்குரிய கண்கள், இந்த பரிசுத்தம் உள்ள கண்கள், இதை நாம குருடாக்கி போட்டுறணும். அப்பனா இவங்க ஆண்டவரை பார்க்க முடியாம போயிரும் அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணி அவன் என்ன பண்ணுனா, இந்த ஏவாளை தனியாக அவன் சந்தித்து அந்த விருட்சத்தின் கனியை காட்டுகிறான். அதை பார், இதோ பார், இது எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை பார்க்க வைக்கிறான். அப்போ இந்த மாமிச கண்கள்னாலும் சரி, இந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பரிசுத்தமுள்ள கண்கள். ஆனா அந்த பரிசுத்தமுள்ள கண்களை அசுத்த கண்களாக, அதை அப்படியே அந்த குருடாக்கும்படியாக பிசாசு செய்த தந்திரம் தான். அவன் சொல்றான், அந்த கனியை பார். இதுவரைக்கும் அவ பார்க்கல, அங்கதான் அலையிறாங்க, நடந்து திரிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ஆண்டவர் அதை விலக்கி இருந்தாரே. ஆனா பிசாசு அதைத்தான் பாருன்னு சொல்லிச்சு. இந்த கண்களின் இச்சையை அது கொடுத்தது. அவள் அப்படியே பார்க்கிறா. பார்த்தோடனே ஆமா, ரொம்ப அழகா இருக்குது, பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அப்போ நம்ம அதை சாப்பிட்டா அது இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது அவளுடைய மனதுல அது உதிக்குது. பாருங்க, அந்த பார்த்தாள், அவ்வளவுதான். அவளுடைய கண்கள், அந்த மாமிச கண்கள் அது திறக்கப்பட்டுருச்சு. அதை பார்த்த உடனே இந்த பரிசுத்தம் உள்ள கண்கள் எல்லாம் மாறி அந்த மாமிச கண்களாக அது மாறி அவளுக்கு அந்த இச்சையை கொடுத்தது. உடனே அவள் அதை பறிக்கிறாள். அவள் உடனே சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்து அப்படியே பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டது. பாருங்க, அந்த நேரத்துல ஆண்டவர் வருகிறார். ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? ஆண்டவரே, நாங்கள் ஒழித்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை. அதோட ஆதாம் ஏவாளுடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டது. பரிசுத்தமுள்ள கண்கள் அப்படியே கெட்டு போயிற்று. அது அசுத்தமானதாய் மாறிவிட்டது. இனிமே அவங்க பிசாசையும் மற்ற காரியங்களையும் தான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை. ஆனால் தேவனை அவர்களால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் இனிமே உங்களை சந்திக்க முடியாது, நீங்க போங்கன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அவர்களை அனுப்பி விட்டார். அன்றையிலிருந்து ஆண்டவர் அவர்களை சந்திப்பதை நிறுத்தி விட்டார். பாருங்கள், ஆதாம் ஏவாள் உடைய அந்த ஆவிக்குரிய கண்கள், அந்த பரிசுத்தமுள்ள கண்களை பிசாசானவன் அன்றைக்கே குருடாக்கி போட்டான்.
ஆகையினால்தான் இன்றைக்கும் மனிதர்களாய் பிறக்கிற, மாம்சத்துல பிறக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் அப்படியே அந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு கண்களாக, அது பாவம் நிறைந்த ஒரு கண்களாகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்து ஆவியானவராலே நிரப்பப்படும் பொழுதுதான் நம்முடைய மாமிச கண்களை ஆண்டவர் பரிசுத்தமுள்ள கண்களாக மாற்றி நம்மை அவர் பயன்படுத்தி வருகிறார். இந்த ஆவிக்குரிய கண்களும் அப்பொழுதுதான் திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஆவியிலே நன்றாக நிறைந்து இருப்போம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இல்லை என்றால் நாம் மாம்ச கண்களினால தான் பார்த்து கொண்டு இருப்போம். அதனால இந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் அதிகமாக ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். இப்பொழுதும் பார்த்தோம் என்று சொன்னால், பைபிள் வேதாகமத்தில் நிறையவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். யார் யாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் என்றால், என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைகுனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து அவன் பணிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிலேயாமை குறித்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவனை குறித்து என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால் அதிலே மிகவும் அழகாக அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பிலேயாம் யார்? அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அந்த பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவன் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. அவன் ஒரு புறஜாதியாக அவன் இருந்தான். ஆனாலும் அவன் கர்த்தரை ரொம்ப நேசித்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆகையினாலே கர்த்தர் அவனையும் ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி இருந்தார். அந்த பிலேயாம் என்பவன் மிகவும் துல்லியமாக அழகாக தீர்க்க தரிசனம் உரைப்பவனாக இருந்தான். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசியாக அந்த நாட்களிலே அந்த பிலேயாம் காணப்பட்டான். பாருங்கள், அந்த நேரத்திலே மோவாபியர் ராஜாவாகிய பாலாக் என்பவன் அவன் இஸ்ரவேலரை பார்த்து அவன் பயப்பட்டான். ஏன் இஸ்ரவேலரை பார்த்து அந்த மோவாப் ராஜா பயந்தான்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு வனாந்தரத்தின் வழியாக அவர்கள் வரும் பொழுது எந்த தேசம், எந்த ராஜ்யத்தின் வழியாக, எந்த பட்டணத்தின் வழியாக அவர்கள் கடந்து போகிறார்களோ அவர்கள் திரளாயிருந்தாங்க. சில நேரங்களில் சண்டை வரும். அந்த ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வழிவிட மாட்டாங்க. அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து இவர்களை ஜெயிக்க வைப்பார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் ஜெயித்து விட்டாங்கன்னா அந்த பகுதியெல்லாம் அவர்களுக்கு ஆகிவிடும். இப்படியாக ஆண்டவர் இந்த மக்களை நடத்தி வரும் பொழுது செய்து கொண்டு இருந்தார். அப்போ இந்த மோவாப் ராஜா பயந்ததுக்கு காரணம் என்ன என்றால், அதற்கு முன்பாக எமோரியர்களை அந்த இஸ்ரவேலர்கள் மிகவும் எளிதாக வென்று விட்டார்கள். இனிமேல் அடுத்தபடியாக வருகிற இடம் மோவாப். அப்போ அவங்க சொல்றாங்க, எமோரியர்களை அவங்க ஈஸியா வென்றுட்டாங்களே, அடுத்தபடியாக நம்ம இடத்துக்கு தானே வருவாங்க. திரளான ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் உள்ள வந்து அவங்க நுழைந்தாங்கன்னா இந்த மோவாபையும் அவங்க அடித்து நொறுக்கிடுவாங்க, அதுவும் அவர்களுக்கு ஆகிவிடும். ஆகையினாலே என்ன பண்ணலாம்? அவங்க மோவாப்புக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முந்தியே அந்த மோவாப் ராஜா என்ன திட்டம் பண்ணினான் என்றால், இந்த பிலேயாமை கூப்பிட்டு இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த சபித்து விட்டான் என்றால் அந்த மக்கள் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க.
அப்ப அவங்க வந்து மோவாபுக்குள்ள கால் வச்சாலும் கூட நான் அந்த மக்களை ஈஸியாக வென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மோவாப் ராஜாவுடைய உள்ளத்துல ஒரு திட்டம் வந்தது. உடனே அவன் இந்த இஸ்ரவேலுக்கு பயந்ததுனால, இஸ்ரவேலரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர்கள் கால் வைக்கிற இடம் அவர்களுக்கு ஆகிவிடும் என்று பயந்து இந்த பிலேயாமை கூப்பிட்டு அனுப்பினான். இந்த பிலேயாமை கூப்பிடுவதற்கு ஆட்களை அனுப்பினான். அவனுடைய ஆட்கள் அவனை கூப்பிடும்படியாக பிலேயாமிடத்திலே போனார்கள். பாருங்க, அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க. அவன் அந்த 2 பேர் போய் அந்த பிலேயாமை கூப்பிடுகிறான். சொல்றாங்க, மோவாப் ராஜா எங்களை உம்மிடத்திலே அனுப்பி இருக்கிறார், உம்மை கூப்பிடுகிறார், நீங்க வர வேண்டும் என்று அவனை கூப்பிடுகிறாங்க. அப்போ அவன் கேட்கிறான், என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீர் ஆசீர்வதிக்கிறவர்களே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, நீர் யாரை சபிக்கிறீரோ அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க, ஆகையினால இந்த எங்க ராஜா வந்து உங்களை கூப்பிட்டு அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியா சரி என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த வந்தவர்கள் சொல்லுகிறாங்க, இவன் ராஜா வந்து உனக்கு நல்ல பணம்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு, நீ வந்து ராஜாவுடைய சித்தத்தின் படி நீ அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பாயானால் அவர் உனக்கு அதிகமான வெகுமதிகளை எல்லாம் கொடுப்பார் என்று சொல்லி வந்து பேசுகிறாங்க. அப்போ அவன் அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த வந்தவங்க எல்லாம் நைட்ல அவனோடு கூட பிலேயாமோடு கூட படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நைட்லே ஆண்டவர் கர்த்தர் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை நீ சபிக்கவும் வேண்டாம், அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் பிலேயாமிடத்திலே பேசிவிடுகிறார். பிலேயாம், நீ போகக்கூடாது, அந்த மக்களை நீ சபிக்க கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இந்த பிள்ளையாம் போகாம இருந்திருக்கலாம். ஆனால் அவன் வந்து மனதுல நினைக்கிறான், சரி போக கூடாதுன்னு தான். அதனால அவன் சொல்லி அனுப்பினான், நான் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அந்த ராஜா அவனை அதிகமாய் தொந்தரவு செய்து, இல்லை இல்லை நீ கண்டிப்பா வந்துரு, நீ கண்டிப்பா வந்துரு, நான் உனக்கு நிறைய செய்வேன், இன்னும் உனக்கு நிறைய கனம் பண்ணுவேன், நான் உனக்கு என்னெல்லாம் சொல்றேனோ அதை மட்டும் நீ செய்தா போதும், நான் உனக்கு அவ்வளவு தருவேன்னு சொல்லி அவனை வந்து ஒரு சம்மதிக்கும்படியாக அந்த ராஜா பண்ணி விட்டார். உடனே அந்த பிலேயாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த ராஜாவுடைய வார்த்தையின் மேல கவனம் செலுத்தி இந்த மக்களோடு கூட கூப்பிட வந்தவர்களோடு கூட அவனும் காலையிலே எழும்பி கழுதையிலே சேணத்தை கட்டி அவன் அப்படியே புறப்பட்டு கழுதை மேல் உட்கார்ந்து அவன் அப்படியே டிராவல் பண்ணி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே வந்து நின்றார். தன்னுடைய கரத்திலே உருவின பட்டயத்தை அவர் வைத்துக் கொண்டு எதிராக நிற்கிறதை இந்த கழுதை காண்கிறது. ஆனால் பிலேயாம் காணவில்லை. ஏன் பிலேயாம் காணவில்லை என்றால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது. அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அவனுடைய மாமிச கண்கள் தான் திறந்திருந்தது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தபடியால் அவனால அந்த எதிரே நிற்கிற அந்த தூதனை அவனாலே பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த கழுதை என்ன செய்கிறது? போகிற வழியை விட்டு விலகி அப்படியே வயலுக்குள்ள அது போகுது. உடனே அந்த பிலேயாம் என்ன பண்ணுகிறாரு? நேரே வழியில நட என்று சொல்லி அந்த கழுதையை ஒரு அடி அடித்து நேராக அந்த வழிக்கு வரும்படியாக பண்ணுகிறான். மறுபடியும் பாருங்க, அந்த கழுதை அப்படி போகுது. மறுபடியும் உருவின பட்டயத்தோடு கூட அந்த தூதனானவர் வந்து நிற்கிறாரு. இரு புறத்திலும் வந்து திராட்சை தோட்டங்கள், பாதை ரொம்ப குறுகினதா இருக்கு. ஒரு சுவரோடு கூட அந்த கழுதை ஒட்டினது. அப்பொழுது அந்த பிலேயாமும் அந்த சுவரோடு கூட ஒட்டுற நிலைமைக்கு வந்ததுனால அந்த பிலேயாமுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. உடனே அவன் மறுபடியும் அந்த கழுதையை ஓங்கி அவன் அடிக்கிறான். ஏன் இப்படி பண்ற, வழியில போ அப்படின்னு சொல்றான். திருப்பி அடுத்தபடியாக பார்த்தோன்னு சொன்னா 3ஆம் தடவையும் அந்த கழுதையே முன்னாடி போகவே முடியாதபடிக்கு அந்த சின்ன பாதையை தேவதூதன் மறித்து விட்டான்.
அவன் அப்படி நின்ன உடனே இந்த கழுதைக்கு வேற பாதை இல்லை. உடனே அந்த கழுதை அப்படியே கீழே உட்கார்ந்து அது அப்படியே கீழே உட்கார்ந்துட்டு. அப்பதான் ரொம்ப கோபம் வந்துருச்சு பிலேயாமுக்கு. உடனே திருப்பியும் ஒரு அடி அடிக்கிறான். உடனே கர்த்தர் அந்த கழுதையினுடைய வாயை திறந்தார். அந்த கழுதை பேச ஆரம்பித்தது. அது என்ன பேசுனது பாருங்க. நீ என்ன இதோடு கூட என்னை 3 தரம் நீ அடித்தாயே, நான் உனக்கு என்ன செய்தேன்? பாருங்க, அந்த கழுதை வாயை திறந்து அந்த வார்த்தையை கேட்குது. அது மட்டுமல்ல, அவன் என்ன அது உடனே அப்படி கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் கழுதையை பார்த்து, பிள்ளையாம், நீ என்ன என்னைய பரியாசம் பண்ணுகிறாயா? என் கையில் பட்டயம் இருந்தால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லி கழுதையோடு கூட பிள்ளையாம் பேசுறான். ஆனா பாருங்க, அந்த பிள்ளையாமை நோக்கி அந்த கழுதை சொல்லிச்சு, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் செய்தது உண்டா? அதற்கு அவன் இல்லை என்றான். அந்த நேரத்துல பிள்ளையாமுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, 31ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அது தெரிகிறது. கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். ஏற்கனவே கண் திறந்துதான் இருந்தது. அப்ப இது என்ன கண்ணை திறந்தாரு? ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தார். அப்பொழுது அந்த தூதன் நிற்பதை அவன் பார்க்கிறான். உடனடியாக அவன் தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நேரத்துல தூதன் சொல்றான், நான் இப்பொழுது உன்னை கொன்று போட்டு இந்த கழுதையை நான் உயிரோட வைப்பேன்னு சொல்றான். ஆமென். இவன் என்ன நினைச்சா, அந்த கழுதையை நான் கொண்டு போடுவேன், என் கையில பட்டயம் இருந்தான். ஆனா கர்த்தருடைய தூதன் பாருங்க, அவன் சொல்றான், என் கையில இப்ப நான் உன்னைய கொண்டு போட்டுருவேன், அந்த கழுதையை நான் உயிரோட வைப்பேன்னு சொன்ன உடனே அப்பதான் இவனுக்கு புத்தி வருது, தெளிவு வருது. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன். நீங்க வழியில நிற்கிறதை நான் அறியாமல் போயிட்டேன், எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவன் தரையில அப்படியே முகம் குப்புற விழுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த பிலேயாமுக்கு ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தார். அதற்கு பின்பு என்ன? அந்த தூதன் சொன்னான், போ, நீ அப்படியே போ, ராஜா கிட்டே போ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இஸ்ரவேல் மக்களை நீ ஆசீர்வதிக்க தான் செய்யணும். ஆண்டவர் எது சொல்றாரோ அதை தான் செய்யணும். வேற எதையாவது நீ செய்யக்கூடாதுன்னு ஒரு வான் பண்ணி அவனை அனுப்பி விடுறான். அப்போ அந்த பிலேயாம் அந்த பாலாக்கு கிட்ட ராஜாவிடத்துல போய் சேருகிறார். அங்க சேர்ந்த உடனே அவர் சொல்றார், அந்த ராஜா, நீ எப்படி ஆகிலும் இந்த இஸ்ரவேல் மக்களை நீ சபிச்சிடணும், எனக்காக நீ அந்த காரியத்தை நீ செய்யதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுறான். அப்ப உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல, அப்படி இல்ல, ஆண்டவர் எனக்கு எந்த வார்த்தையை என் வாயில அருளுவாரோ அதை மாத்திரம்தான் நான் என்னால சொல்ல முடியும் என்று சொல்லுகிறாங்க. உடனே சரி என்று சொல்லி என்ன பண்ணலாம் என்று சொன்ன உடனே அந்த கீரியாத் என்கிற இடத்துல ஒரு மேடு, அந்த மேட்ல 7 பலிபீடங்களை கட்டுங்க, 7 பலிகளை செலுத்துங்க, அதற்கு பின்பு கர்த்தர் அதுல இறங்கி அவர் பேசுவார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ராஜா அந்த கீரியாத்துல போய் அந்த உயரமான இடத்துல நின்று, ஏனென்றால் அந்த இடத்துல நின்று பார்க்கும் பொழுது அங்க பக்கத்துல இஸ்ரவேலர்கள் அவர்கள் பாளையம் இறங்கி அந்த இடங்கள்ல அவர்கள் கூடாரம் போட்டு இருப்பதை பார்க்க முடியும். அவர்களை பார்த்து சபிக்கணும், இதுதான் ராஜாவுடைய யோசனை. அப்ப இவங்க 7 பலிபீடங்களை கட்டி பலிகளை செலுத்தி அவனை பார்க்கிறாரு, சபிக்க சொல்றாரு. ஆனா பிலேயாம் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? அவன் இந்த மக்களை அவன் ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை அவன் ஆசீர்வதித்தான். உடனே இந்த பாலாக்குக்கு கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, என்ன நான் உன்னைய இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக நான் கூப்பிட்டேன், நீ என்ன அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிற? ஐயோ, இப்படி பண்ணியிருக்க கூடாது. சரி,
வேற ஒரு இடத்துக்கு வா, இன்னொரு பகுதியில போய் அங்கேயாவது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வியா அப்படின்னுட்டு சொல்லி அவங்களுக்குள்ள பேச்சு நடக்குது. அப்போ அந்த பிலேயாம் இன்னொரு இடத்துல சொல்லி அந்த இன்னொரு இடத்துல போய் அந்த மலையில போய் அவங்க நிக்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு பேரு பிஸ்காவின் கொடுமுடி, அங்க போய் நிக்கிறாங்க. அதுல போய் நின்று அந்த பழையபடி 7 பலிபீடங்களை கட்டணும், 7 பலி செலுத்தணும், எல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு இப்பொழுதாவது கர்த்தர் அவனுக்கு பிலேயாம் மூலம் அந்த மக்களை சபிச்சிருவாரு அந்த ராஜா நினைச்சு பார்த்தான். ஆனா பார்க்கும் பொழுது 2ஆம் முறையும் இந்த பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை அவன் ஆசீர்வதித்தான். அப்ப ராஜாவுக்கு இன்னுமே ரொம்ப சோர்வாய் இன்னொரு இடத்துல இன்னொரு தடவை ட்ரை பண்ண அப்படின்னு சொன்ன உடனே 3வது ஒரு இடத்துக்கு போறாங்க. பேயோரின் கொடுமுடியில போய் நிக்கிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி 7 பலிபீடம் கட்டி பலிகளை செலுத்தி அங்கேயாவது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பாரா என்று பார்க்கும் பொழுது அங்கேயும் என்ன நடந்தது பாருங்க. வசனத்துல எழுதி இருக்குது 24ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அவன் முதலாவது நினைச்சிட்டான், அவனுக்கு தெரியுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதை உணர்ந்து கொண்டான். மறுபடி அவன் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கிட்டாரு. அதற்கப்புறம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டன் விளம்புகிறதாவது. ஆமென். அவன் அப்பொழுதுதான் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நல்லா புரியுதுல்ல? கண் திறக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு முந்தி அவன் குருடாகவா இருந்தான்? அவன் நன்றாதான் பார்த்துட்டு இருந்தான். அப்ப இது என்ன கண்? இது ஆவிக்குரிய கண்கள். பிரியமானவர்களே, ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய தரிசனங்களை நாம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பிலேயாமுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தார். அப்பதான் அவனுக்கே தெரியுது. அவன் உடனே அந்த 3வது இடத்திலேயும் நின்று என்ன பண்ணுகிறான் என்றால், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம். ஆனா இதுல அவன் ஃபுல்லா அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த மோவாப் ராஜா பாலாக்குக்கு ரொம்ப துக்கம் ஆயிற்று. நீ 3 முறை இப்படி செய்துட்டியே அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் ரொம்ப ஸ்டடியா இருக்கிறான். என்னுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். அவனுக்கு தெரியும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தார். அவர் சொன்ன வார்த்தையை தவிர வேற எதையும் என்னாலே சொல்ல முடியாது என்று அவன் ஸ்ட்ராங்காக அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அவன் அந்த மக்களை பத்தி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அன்றைக்கே அவன் சொன்ன இன்னொரு தீர்க்க தரிசனத்தை பாருங்க. 24வது அதிகாரத்தில் 17 முதல் 19 வசனங்கள். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். ஆமென்.
இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாக்கோபிலிருந்து தோன்றுகிறவர் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். பட்டணங்களில் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பார். பாருங்க, இந்த மோவாபுக்கு குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் எப்படி அவன் விளங்க செய்தான் பாருங்க. அதுல விசேஷமாய் ஆண்டவருடைய ஜீசஸுடைய காரியங்களை குறித்து அப்பொழுதே அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். அதுக்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று அவன் சொல்லிவிட்டு தான் இந்த காரியங்களை அவன் சொல்லுகிறான். அதுல பாருங்க, நான் அவரை காண்பேன், இப்போ இல்ல, ஆனா அவரை கண்டிப்பாக அந்த யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இன்றைக்கும் ஜீசஸ் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். அவர் பிறந்த உடனே அங்க ஒரு நட்சத்திரம் உதித்தது. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அவர் தான் ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி அன்றைக்கு பிலேயாம் மூலம் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படியாக கிருபை செய்தார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தான் தீர்க்க தரிசனங்களை உரைக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த மோவாப் ராஜா இஸ்ரவேலை அழிக்கணும்னு நினைச்சான், ஆனா அது முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், அது ஒன்றுமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கும் யாருமே கிடையாது, அந்த சந்ததியார் யாரும் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆகிவிட்டது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பாராக. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமா? இதிலே யோவானை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது ஒரு பெரிய எக்கால சத்தத்தை நான் கேட்டேன். 11ஆம் வசனம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஆமென், ஆமென். பாருங்க, யோவான் அவன் மிகவும் ஆண்டவருக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷன். இந்த யோவானை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீசஸ்க்கு ரொம்பவும் அவன் நெருங்கினவனாயிருந்தான். அந்த யோவான் எங்கு சென்றாலும் பீட்டர் அவரை கூட்டு போவாரு. யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரை ஆண்டவர் எப்பொழுதுமே அவரோடு கூட வைத்திருந்தார். இந்த 3 பேர்லையும் பார்த்தீங்கன்னா யோவான் ரொம்ப மிகவும் நெருங்கினவனாயிருந்தான். அவன் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். அவன் ஆண்டவருடைய மார்பிலே தன்னுடைய தலையை சாய்த்து அவன் தூங்குகிற மாதிரி அவன் அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு அன்பு ஆண்டவரிடத்திலே வைத்திருந்தான். பிரியமானவர்களே, இந்த கடைசி நேரத்துல கூட எல்லாரும் ஆண்டவரை சிலுவையில் அறைந்த நேரத்துல எல்லா சீஷர்களும் ஓடிவிட்டாங்க. அவன் ஏறிட்டு பார்க்கும் பொழுது கூட கண்ணுக்கு எதிராக தெரிந்தது அந்த யோவான் தான் தெரிந்தான். அவன் அங்க வரைக்கும், அவன் லாஸ்ட் வரைக்கும் ஆண்டவரை பின் சென்று வந்த ஒரு சீஷன் என்று அவனை நாம் சொல்லலாம். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து அந்த ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். தன்னுடைய தாயை கவனிக்கிற ஒரு பொறுப்பை அந்த சீஷன் இடத்துல கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மிகவும் அன்பான ஒரு சீஷன். இப்போ அந்த சீஷன் ஆண்டவருக்காக அவன் எழும்பி பிரகாசித்து ஊழியங்களை செய்து அவன் நல்லா செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை பிடித்து சிறையிலே அடைத்தார்கள். பத்மு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவுல போய் அந்த தீவுல அவனை சிறை கைதியாக கொண்டு போட்டு விட்டார்கள். அந்த நேரத்துல அவன் அங்கு இருந்து எழுதினது தான் இந்த காரியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ அவன் அந்த பத்மு தீவுல அவன் இருக்கும் பொழுது பாருங்க, அங்க அந்த கொடூரங்களை எல்லாம் நான் ஒரு புஸ்தகத்துல வாசித்தேன். அதுல ரொம்ப மோசமான கொடூரங்கள் செய்வாங்களாம். அங்க போய் போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களாம். எப்பொழுதாவது அந்த கப்பல்ல கொஞ்சம் சாப்பாடு வருமா, ரொட்டி துண்டுகள் வருமா. அப்போ அந்த கப்பல்ல இருந்துகிட்டே அப்படி தூக்கி
வீசுவாங்களாம் அந்த தீவுல. அப்போ ஓடியே போய் எல்லாரும் பிறக்குவாங்களாம் அந்த என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப சிலருக்கு ஒரு ரொட்டி துண்டு, சிலருக்கு பாதி துண்டு, சிலருக்கு ஒண்ணுமே கிடைக்காதாம். அப்படியே பசியோட அங்க இருப்பாங்க. குடிக்க தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட சிறை. அப்ப மறுபடியும் இனிமே எப்பொழுது அந்த கப்பல் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். ஆனா இந்த யோவான் பாருங்க, அவனுக்கு தெரியும் இங்க ஒண்ணுமே கிடைக்காது. அரை துண்டு ரொட்டி, ஒரு துண்டு ரொட்டிக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருப்பா? அவன் தீர்மானம் பண்ணிட்டான், இங்க ஒண்ணுமே கிடைக்காது, நம்ம ஆண்டவரோட இருக்க வேண்டியதுதான். நம்ம ஆண்டவரோட இருந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்காக தான் ஆண்டவர் இங்க கொண்டு இருக்கிறாருன்னு அவன் நினைச்சு ஆண்டவரோட ஒன்றித்து ஆகிவிட்டான். அப்பதான் அவன் ஜெபம் பண்ணியே அவன் கொண்டு இருக்கும் பொழுதுதான் திடீரென்று அவன் எழுதுறத பாருங்க. கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளானான். அவன் ஆவிக்குரியவனாக மாறுகிறான். அப்படியே ஆவிக்குள்ளாக மாறுகிறான். அவன் சரீரத்திலே இருந்தானா எப்படி, அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அவன் அப்படியே ஆவிக்குள்ளாக மாறிட்டான். அந்த நேரத்துல அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்துல நீ எழுது மகனே. அப்ப அதை எழுதுறதுக்கு பென்னு, நோட்டு அதெல்லாம் ஆண்டவரே கொடுத்திருப்பார். மோசைக்கு எப்படி ஆண்டவர் 10 கட்டளைகளை எல்லாம் அவரே எழுதி கொடுத்தாரு, மற்ற பிரமாணங்களை எல்லாம் மோசை எழுதினார், அதுக்கெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்திருப்பார். அதே மாதிரி யோவானுக்கும் அந்த தீவுல ஆண்டவர் தான் கொடுத்திருக்கணும். எழுது என்று சொல்றார். அவன் எழுதுறான் பாருங்க. சபைகளுக்கு, ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு நீ எழுதி அனுப்பு. அந்த 7 சபைகள் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா, இந்த சபைகளுக்கு நீ எழுது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவன் சொல்றான், அவரை நான் கண்ட போது 17, 18 வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவரை நான் கண்ட போது செத்தவனை போல நான் அவருடைய பாதத்திலே நான் விழுந்தேன். ஆண்டவர் சொல்றார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்துறாரு. மரணம், பாதாளம், இந்த திறவுகொல்லாம் நான் என்னுடைய கரத்துல தான் இருக்குது, நீ கண்டதெல்லாம் எழுது. இயேசுவை குறித்து அழகாய் விவரித்து அவர் எப்படி பரலோகத்தில் காணப்படுகிறார் என்பதை அவன் அழகாக எழுதி விவரித்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே யோவான் அவரோடு கூட இருந்தான். அப்ப பார்த்த ஜீசஸ் மாதிரி அவர் இல்லை. இப்போ அவர் மகிமையாக காணப்படுகிறார். அதை அவன் அழகாக விவரித்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அவன் எழுதுகிறான். பிரியமானவர்களே, முக்கியமாக இந்த 7 சபைகளுக்கு உள்ள காரியங்களை எழுது. ஏன் எழுதணும்? அதை எழுதி அவங்களுக்கு அனுப்பு. அவன் எப்படி அனுப்ப முடியும் அந்த சிறையில் இருக்கும் பொழுது? ஆனால் அவன் எழுதி வைத்திருந்தான். ஒரு நேரம் வந்தது, அந்த நேரத்துல அந்த சிறை கைதிகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைச்சது ஒரு ராஜா காலத்துல. அப்போ அவங்க எல்லாம் வெளியில வந்தாங்க. அந்த நேரத்துல இவன் ஓடியே போய் அந்த கடிதங்களை எல்லாம் அந்தந்த சபைகளுக்கு யோவான் கொண்டு போய் அதை ஒப்புவித்தான். பிரியமானவர்களே, பாருங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் அவனை பயன்படுத்தினாரு. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆசியாவில் இருக்கிற ஒவ்வொரு சபையை குறித்து அவன் அறிந்து அவன் எழுதுறான். அவன் பார்த்து பார்த்து எழுதுறான். அவனுக்கு தெரியுது, ஆண்டவர் காட்டுறார், இந்த சபையினுடைய நிலை என்ன, இந்த சபையினுடைய நிலை என்ன. பாருங்க, நீ மனம் திரும்பு. ஏனென்றால் சபைகளை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் மேலே. ஆண்டவருடைய 2வது வருகையில, அவருடைய ரகசிய வருகையில அவர் மணவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, இந்த சபையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும், கடைசி காலங்களில் இந்த சபைகள் எப்படிப்பட்ட சபைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அவன் எழுதுகிறான். முதல்ல நல்ல காரியங்கள், இந்த சபையில என்னென்ன நல்ல காரியங்கள், ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க, ஆண்டவருக்காக எப்படி சாதிச்சாங்க, ஆண்டவரை எப்படி நேசிச்சாங்க, ஆனால் இடையில அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ எந்த நிலைமையில இருக்காங்க,
இனிமே அவங்க எப்படி மாற வேண்டும், அப்படி மாறினால்தான் அவர்கள் மணவாட்டி சபையாக மாறி பரலோகத்திற்கு செல்ல முடியும். இல்லை என்றால் அவர்கள் போகவே முடியாது. இதைத்தான் ஆண்டவர் எழுத சொன்னார். அப்ப ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதும் பொழுது மனம் திரும்பு, கடைசியில் அப்படிதான் எழுதுவார். நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நீ மனம் திரும்பு, நீ மனம் மாறினாதான் உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். நீ மனம் மாறுவாயோ, அப்பொழுது உனக்கு அந்த பரலோக மன்னாவை நான் உனக்கு புசிக்க தருவேன். மனம் திரும்பு, அப்பொழுதுதான் உனக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பரதீசின் கனியை நீ புசிக்க முடியும், உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். மனம் திரும்பு. மனம் திரும்பலனா ஒண்ணுமே கிடைக்காது. இந்த எச்சரிப்பின் ஒரு சத்தம் ஏசியாவில் உள்ள எல்லா சபைகளுக்கும், 7 சபைகளும் பெரிய பெரிய சபைகளுக்கு அனுப்பு. இப்போ அந்த சபைக்கு தானே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. இன்றைக்கு இருக்கிற இந்த காலத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் இந்த 7 சபைகளின் ஒரு சபையாகத்தான் இருக்கிறாங்க. ஆமென். இந்த காலத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த 7 சபைகளை பற்றி நன்றாக வாசியுங்க. இன்றைக்கு இருக்கிற சபையின் நிலைமைகளும் இந்த 7 சபைகளுக்குள்ளே ஒரு சபையாகத்தான் எல்லா சபைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ எல்லா சபைகளுமே மனம் திரும்பி அவங்க ரெடி ஆகணும். அப்பனாத்தான் அவங்க ஹெவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தார். இன்னைக்கு ஒரு சபையை குறித்து ஒரு சபையார் போய் மற்றவங்க யாராவது போய் நம்ம சொல்லிட்டோம்னா, உங்க சபையில இப்படி ஒரு குறை இருக்கு, நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஆனா ஆண்டவரே சொல்லி எழுதி அனுப்பிட்டார் பார்த்தீங்களா யோவானுக்கு மூலம். அதனால ஒரு சபையும் ஒண்ணுமே சொல்லலை, யோவானை எதிர்க்கல, எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்க. இப்படியா இருக்கு நிலைமை, நாங்களும் மாறணும்னு நினைச்சாங்க. உண்மையிலே ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய கண்களை, யோவானுடைய கண்களை திறந்து கடைசி கால எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் போதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் ராத்திரியில நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். 11 மணிக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இரவு 11 மணியிலிருந்து ஒரு அரை மணி நேரம் 11:30 வரைக்கும் அப்படியே கண்களை மூடியே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அந்நிய பாஷைகளை பேசி கொண்டு இருக்கும் பொழுது, திடீரென்று மிகவும் அதிகமாக ஆவியானவர் இடைப்பட்டதை என்னால உணர முடிந்தது. உடனே எனக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு ரொம்ப ஒரு பவர் இறங்கி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேனே. அப்போ இன்னும் நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேச போறாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. உடனே நான் நல்லா இன்னும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருந்தேன். திடீரென்று பார்க்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, எனக்கு நான் இருந்த அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே அக்னி மயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தினால, அந்த மகிமையினால அந்த எங்க ரூம் ஃபுல்லா நிரம்பி இருந்ததை நான் பார்த்தேன். முன்னாடி ரூம்ல தான் நான் இருந்தேன். அப்போ ஃபுல்லா நிரம்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் வந்திருக்கிறாரு போல, எல்லாம் மகிமையா நிரம்பி இருக்குதே பிரசன்னம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியே இருக்கும் பொழுது டக்குன்னு எனக்கு தெரியுது, என் பக்கத்துல நான் ஒரு சோஃபால தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆனா என் பக்கத்துல ஆண்டவர் ஒரு சிங்காசனம் மாதிரி, ஒரு சேர் மாதிரி தெரியுது. அதுல ஆண்டவர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதை நான் பார்த்தேன். உடனடியாக நான் அப்படியே அந்த கீழே இறங்கி அவருடைய கால்ல, அவருடைய முட்டுல என்னுடைய தலையை வைத்துக்கொண்டு நான் அப்படியே பிடித்து கொண்டேன். அவருடைய பாதத்தையும் நான் பிடித்து கொண்டேன். ஆண்டவரே, நீங்க வந்திருக்கிறீங்களா இந்த இடத்துலன்னு சொல்லி அப்படியே தேம்பி தேம்பி நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். எதுக்காக? அவருடைய பிரசன்னத்துல நான் அப்படியே மூழ்கினதுனால நான் அழ ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, அழுதுகிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் வரைக்கும் அழுறேன். ஆண்டவர் அப்படியே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே என்னைய சொன்னாரு, அழாதே மகளே, அழாதே,
அப்படின்னு சொன்ன பிறகுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் அழுறதை நிறுத்திட்டு அப்படியே ஆராதனை, ஆண்டவர் அப்படியே வொர்ஷிப் பண்றேன். வாலிப பிராயத்துல எத்தனை பாடல்களை நான் மனப்பாடமாக பாடுவேனோ அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் அப்பொழுது அன்றைக்கு நினைவுக்கு வந்து நான் அப்படியாக பாடி 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 ஆண்டவரை புகழ்ந்து அவருடைய அன்பில் நான் களி கூர்ந்தேன். பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் அப்படியே நேசிக்கிறேன். அவருடைய பாதத்தை பிடித்து முத்தமிடுகிறேன். அவருடைய தழும்புகளை எல்லாம் முத்தமிடுகிறேன். பயங்கரமான ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, கடைசியில் ஆண்டவர் என் கூட ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் பேசினார். இந்த ஊழியத்தை குறித்து பேசினார். நான் உங்களை அழைக்கவர், நான் உங்களை என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்தேனோ அந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் சொன்னார். ½ an hour அவர் சொல்றார். எல்லா இடங்களிலேயும் அந்த பீல் மக்களுக்காக நான் உங்களுக்கு கொண்டு வந்த நோக்கம் அது நிறைவேற்றப்படும். எல்லா இடங்களிலேயும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் என்னது இருந்தாலும் சரி, நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் எனக்கு அப்படியே அமைதியாச்சுது. கண்களை நான் திறந்து பார்க்கும் பொழுது 1 மணி 11 o'clock நான் கண்ணை மூடினேன். என் கண்ணு 1 மணிக்கு திறந்தது. 2 hours நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே இருந்தேன். ஆண்டவருடைய சத்தம் ஒரு ½ an hour நான் கேட்டேன். பாருங்க, இதுதான் இந்த வருஷத்துல ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பூஸ்ட், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, இந்த தரிசனம் கிடைத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இந்த 2026க்கு ஆண்டவர் இவ்வளவு அழகா நம்மகிட்ட வந்து பேசிட்டாரு. அந்த தரிசனம் முடிந்த பிறகும் கூட என்னையால அந்த இடத்த விட்டு எழும்பி உள்ள ரூம்ல போய் படுகிறதுக்கு விருப்பமே இல்லை. நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஜீசஸ் அதுதானே இருக்காங்க, இதுல தானே இருந்தாங்க, அப்ப இங்கதான் இருப்பாங்க, அவங்கள விட்டு நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி தூங்கவே இல்லை. ராத்திரி 2:30 வரைக்கும் மறுபடி நான் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். இருந்து ஒரு டைரியில அந்த தரிசனத்தெல்லாம் எழுதிக்கிட்டு அப்புறம் ஆண்டவரை பார்த்து பார்த்து ஜீசஸ் ஜீசஸ் சொல்லி அப்படியே இன்னைக்கும் கூட நான் அந்த இடத்துல போய் அந்த சோஃபால போய் உட்கார்ந்துட்டேன்னா டக்குன்னு என் கண் முன்னால அந்த ஜீசஸ் தான் தெரியுவாங்க. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் தேவ தூதர்களை காண முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் இயேசு சுவாமியை நம்மால பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் தரிசனங்களை காண முடியும். ஆண்டவர் என்ன காரியத்தை, என்ன ஃபியூச்சரை நமக்கு வைத்திருக்கிறாரோ அதை நம்மாலே பார்க்க முடியும். அன்றைக்குதான் நான் இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்னையிலிருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணுமே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூடயும் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 3ஆவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதிலே எலிசாவை குறித்தும் அந்த எலிசாவினுடைய வேலைக்காரனை குறித்தும் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாமா? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்கள், எலிசா அவனுடைய வேலைக்காரனுக்காக விண்ணப்பம் பண்ணுறான். அப்பொழுது அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். இதுல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சீரியாவுடைய ராஜா, இந்த சீரியாவுடைய ராஜா அவர் ஒரு பெரிய படைப்பலம் நிறைந்தவர். அவர் எங்கு சென்றாலும் அவர் தான் வெற்றி பெற்று வருவார். ஏனென்றால் அவர் ஒரு பெரிய படை பலத்தோடு வாழ்ந்தவர். அவருக்கு பெரிய பேரும் புகழுமாக இருந்தது. ஆனா இந்த சீரியா ராஜா என்ன நினைக்கிறார் என்றால், எங்க போனாலும் எனக்கு வெற்றி தான், ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் மட்டும், அவங்க கிட்ட மட்டும் நான் போனேன்னு சொன்னா ஒரு நாள் எனக்கு வெற்றியே இல்லையே, அவங்க பெரியவங்களா இருக்கிறாங்களே, அவங்க தப்பிச்சிடுறாங்களே, அவங்களை எப்பொழுதுமே ஒரு தடவையும் நம்மால தோற்கடிக்க முடியவில்லையே என்று சொல்லி அந்த சீரியாவின் ராஜா அவர் தன்னுடைய சேனாபதிகளை மற்றவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் பேசுகிறார். அப்பொழுது அங்க ஒரு காரியம் நடக்குது. அப்ப அங்குள்ளவங்க சொல்றாங்க, ராஜா, இதற்கு காரணம் என்ன தெரியுமா?
இஸ்ரவேலில ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி யார் என்றால் எலிசா. அந்த எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தன்னுடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர். ஆண்டவர் அவரோடு கூட பேசுவார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதுவும் ஒண்ணுன்னா உடனே கர்த்தர் அவரோடு கூட பேசுவார். உடனே அந்த எலிசா அந்த காரியங்களை ராஜாவின் இடத்துல போய் அவர் சொல்லி விடுவார். உடனே இந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ரொம்ப சுதாரிச்சிருவாரு. அவர் கரெக்டா நடத்துவாரு. அவங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி அவங்க செய்வாங்க. ஆகையினால தான் அந்த இஸ்ரவேல் மக்களை நம்மால மேற்கொள்ள முடியவில்லை. ராஜா அது மட்டுமா? கேளுங்க, ராஜாவுடைய பள்ளி அறையில என்ன பேசுறீங்களோ அத கூட எலிசாவின் காதுகளுக்கு கேட்கப்படும். அத கூட எலிசா அறிவார். அவருக்கு தெரிஞ்சிரும் அவர் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் உடனே அங்க ராஜாவுக்கு தெரிவிச்சிருவார் இஸ்ரவேலுக்கு. உடனே அந்த இஸ்ரவேல் மக்கள் பிழைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சீரியாவின் ராஜா நினைச்சாரு, இதுதான் கதையா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். இந்த எலிசாவை கொன்று போட்டால் எல்லாம் முடிந்து போயிடும் அப்படின்னு நினைச்சு இந்த எலிசாவை கொன்று போடும்படியாக அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு பெரிய சேனையை இரவோடு இரவாக அனுப்பி வைத்தான். அப்போ இந்த எலிசா எங்க இருக்கிறார் என்று விசாரிக்கும் பொழுது அவர் தோத்தானில் இருக்கிறார் என்று தெரிய வந்தது. உடனே அந்த தோத்தானின் மலைகள் அதை சுற்றிலும், அந்த எலிசா இருக்கிற இடத்தை சுற்றிலும் மலைகளிலே சூழ்ந்து எல்லா படைகளும் வந்து நின்றுட்டாங்க. ராத்திரியோடு கூட பெரிய ராணுவம், சீரியாவின் ராணுவம் வந்து பாளையம் இறங்கி விட்டது. அப்ப எலிசாவோடு கூட இருக்கிறது ஒரே ஒரு வேலைக்காரன். அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அப்போ காலையில அந்த வேலைக்காரன் வந்து வெளியே அப்படியே வந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியுது, ஐயோ மலைகள் எல்லாம் ராணுவத்தினால் நிறைந்திருக்கிறதே, ஐயோ சீரியாவின் படைகள் வந்து விட்டதே, நம்மளை சூழ்ந்து விட்டதே, அவங்களுக்கு இவ்வளவு பலம், குதிரை எல்லாவற்றையும் ரத்தத்தை கொண்டு இருக்கிறாங்க, அவங்களிடத்துல போர் ஆயுதங்கள், இவ்வளவு பெரிதான ஒரு கூட்டம் வந்திருக்குது, நாம எப்படி பிழைக்க போகிறோம், நம்மால பிழைக்க முடியாது என்று சொல்லி அந்த நிலைமைக்கு அவன் வந்து விடுகிறான். உடனே அவன் உள்ளே ஓடி போய் சொல்லுகிறான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். காரியம் இப்படியாக இருக்கிறது, சீரியாவின் ராணுவம், குதிரை, ரதம் சூழ்ந்து விட்டது, நாம் பிழைக்க முடியாது என்று அவன் சொல்லுகிறான். அந்த நேரத்துல எலிசாவுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவர் ரூமுக்குள்ள தான் இருக்காரு. அவர் வெளியே வந்து உடனே பார்க்கலாம் வரல. உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவன் வெளியே வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. ஆனா அவன் கரெக்டா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நீ ஏன் பயப்படுற? உடனே வேலைக்காரனுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது உடனே எலிசா அவர் கைகளை வச்சு அவனுக்கு ஜெபம் பண்ணிடுறாரு. ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. வேலைக்காரனுடைய கண்ணு குருடாவா இருந்தது, அவனுடைய மாமிச கண்கள் திறந்துதான் இருந்தது. அப்ப அவனுடைய எந்த கண்ணை வந்து திறக்கிறாரு? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லித்தான் அர்த்தம். அவன் ஜெபித்த உடனே அந்த வேலைக்காரனுடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. திறந்த உடனே அவன் பார்க்கிறான். பார்த்தான், அவனுக்கு தெரியுது அவங்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதையும் நிறைந்து இருக்கிறத, அந்த எலிசாவை சுற்றிலும் அது எல்லாம் நிறைந்து இருக்கிறத அவனால பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவன் வெளியெல்லாம் போய் பார்க்கல, அவன் உள்ளதான் இந்த ஜெபிக்கிறாங்க அதே இடத்துல அவன் பார்க்கிறான். தரிசனம், நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய ராணுவம் இருக்குதுங்கிறத அவன் கண்களை திறந்த உடனே ஆவிக்குரிய கண்கள் மூலமாக பார்க்கிறான். பிரியமானவர்களே பாருங்க, இதுல ஒரு டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா, சீரியாவின் ராணுவம் அங்க வந்து வெறும் சாதாரணமான ராணுவம், குதிரைகள், ரதம், படை வீரர்கள் வந்திருந்தாங்க. ஆனா
இந்த எலிசாவை சுற்றி பார்த்தாங்க பாத்தீங்களா? இவர்களோடு இருக்கிற அந்த சேனை, அந்த ரதம், அந்த ராணுவம், அந்த குதிரை இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அக்கினிமயமாக இருந்தது என்று அவன் காண்கிறான். அவர்களோடு இருந்த படைகள் சாதாரண ஒரு படைதான். ஆனா இவர்களோ சுற்றி இருக்கிற படைகளோ அக்கினிமயமான படைகள். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பிரியமானவர்களை, இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் அக்கினிமயமான ஒரு கோட்டையை ஆண்டவர் போட்டு இருக்கிறார். நம்மை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களை, குதிரைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக செல்லும் பொழுது, நீங்க அக்னியாக இருக்கும் பொழுதே உங்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள் இருக்கும், ரதங்கள் இருக்கும். நீங்க போகிற வாகனம் 2 வீலரா இருக்கலாம், 4 வீலரா இருக்கலாம். அக்னிமயமான ஒரு வாகனமாக ஆண்டவர் அதை மாற்றி விடுவார். நமக்கு அதை பார்க்க முடியணும்னா ஆவிக்குரிய கண்களினால தான் அதை பார்க்க முடியும். அன்றைக்கு எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அப்பதான் அவனுக்கு தைரியம் வந்தது. ஐயோ, அவங்களோடு இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவங்க அதிகம்தான். அதுல இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட சாதாரணமா இருக்குது, ஆனா நம்மோடு கூட அக்னிமயமாக இருக்குது. அக்னிமயமான குதிரையோடு கூட போராடுவதற்கு சாதாரண குதிரை எங்க இருந்து வர முடியும்? சாதாரண குதிரை அக்னிமயமான குதிரையோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அது வர முடியுமா? பக்கத்துல கூட நெருங்க முடியாதே. இது அக்னியா இருக்குதே, அது பயந்து விடுமே. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய சாதாரண கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய மகத்துவங்களை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, 4வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதிலே எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள், இதை குறித்து நமக்கு தெரியும். அந்த சீஷர்களுடைய கண்களும் ஆண்டவர் திறந்தார், அது நமக்கு தெரியும். வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள், ஆண்டவருக்கு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்கள் முக்கியமானவங்க. அதோடு கூட அவர் இன்னும் நிறைய ஊழியத்துக்கெல்லாம் அனுப்புனாரு. அவங்க 2 பேரா போனாங்க, 70 பேரு. இதெல்லாம் நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அப்ப எல்லாருமே அந்த நாட்கள்ல இருந்தாங்க. அதுல ஒரு 2 சீஷர் எங்க போயிட்டாங்க? ஆண்டவர் உயிர் தெழுந்தார். மக்தலேனா மரியாள் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாமே தெரியும், அங்க நடைபெற்ற காரியங்கள் எல்லாமே தெரியும். ஆனாலும் கூட அந்த எருசலேமில் இருக்காமல் அவர் எழும்பி எம்மாவூருக்கு போறார். அவங்களுடைய ஊரும் கிடையாது அது. ஆனாலும் அவன் அங்க போகிறாங்க. வெளியில வேற இடத்துக்கு என்ன காரியமா போறாங்களோ அவங்க போயிட்டாங்க, அதை விட்டு, எருசலேமை விட்டு. ஆனால் இந்த நாட்கள்ல அவங்க எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள் சீஷர்கள். எருசலேமில் இருந்து இந்த காரியங்களை குறித்து எல்லாருக்கும் அறிவித்து சாட்சியாக இருக்க வேண்டிய ஒரு நேரத்துல அவங்க எல்லாவற்றையும் போட்டுவிட்டு எம்மாவூருக்கு போனாங்க. ஆகையினால தான் ஆண்டவர் அவங்களோடு கூட அங்க இணைந்து விட்டார். அப்ப அவர் இணைந்து அவரும் நடக்கிறார். நல்லா பேசிக்கிட்டு போறாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவங்களோடு கூட பேசும் பொழுது அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? 3 நாளா இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே. அந்த இயேசு உயிர் தெழுந்து விட்டாரே, அந்த இயேசுமானவரை அவரை சிலுவையில அறைந்தாங்களே, அவர் இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பார் என்று நினைச்சு நாங்க நம்பி இருந்தோம். ஆனா இன்னைக்கு 3 நாள் ஆச்சுது. எங்களோடு கூட சேர்ந்த கூட்டம், அந்த பெண்கள்லாம் அவரை தரிசித்தாங்கன்னு சொல்றாங்க. இப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது. கூட வருகிறது யார் என்று கூட அறிய முடியவில்லை. இயேசுதான் வருகிறார் என்று தெரியவில்லை. ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பின்பு சாயங்கால வேளையிலே
அவர்கள் அவரை வருந்தி அழைக்கிறாங்க, வாங்க நீங்க உள்ள வாங்க. யூதர்களுடைய முறை என்ன என்றால், எங்கேயாவது அவர்கள் செல்லும் பொழுது இருட்டு ஆயிற்றுன்னு சொன்னா யார் வீட்டிலையாவது போய் தங்கும்படியாக அவங்க வேண்டிக் கொள்ளுவாங்க. அப்போ அந்த வீட்டில் ஆண்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு இடத்தை கொடுப்பாங்க. அப்போ யாருனாலும் வந்து தங்குவாங்களாம். அது வந்து யூதர்களுடைய ஒரு முறை. அதே மாதிரி அவங்க போய் ஒரு வீட்டில் தங்கலாம் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. அங்க இயேசுவையும் அழைக்கிறாங்க, நீங்களும் வாங்க போலாம் இருக்கலாம். அங்க போயிருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார் பாருங்க. அந்த நேரத்துல தான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கும் நம்ம கர்த்தருடைய ராபோஜனத்தை நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆண்டவர் அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து அவர் கொடுத்த உடனே அவர்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருது. இன்னைக்கு நம்மளும் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய அந்த ராபோஜனத்தை நாம எடுக்கிறோம், பரிசுத்த நற்கருணை நம்ம எடுக்கிறோம். அதுக்கு ஒரு பயபக்தி வேணும். பயபக்தியோடு கூட அதை நம்ம எடுக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நம்ம செய்கிறது கரெக்ட் தானா? நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? இனிமேல் நான் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் இந்த ஆவிக்குரிய கண்கள்னால நம்ம பார்க்க முடியும், அதை நிதானிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்த உடனே இவங்களுடைய கண்கள் அப்படியே திறக்குது. பார்க்கறாங்க, ஜீசஸ் அப்படியே அவர் மறைந்து விட்டார். அதற்கு பிறகுதான் தெரியுது, நம்ம இடத்துல இவ்வளவு நேரம் பேசினது ஜீசஸ். ஆமா ஆமா, வேத வாக்கியங்களை அவர் விளக்கின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அதெல்லாம் கரெக்ட். அவங்க பேசுறாங்க. ஒரு வசனத்தை பாருங்க, உடனே 32ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அந்நேரமே அவங்களுக்கு தெளிவு வந்துருச்சு. ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே தெளிவு வந்து அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய், அவங்க எருசலேம்ல இருக்க வேண்டியவங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டியவங்க, எதற்கு இவங்க எம்மாவுக்கு வரணும்? வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் என்ன செய்கிறோம், எங்க போகிறோம் தெரியல. எங்கேயாவது போய் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, நாம் இருக்க வேண்டிய இடம் எது? திரும்பி போய் அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே அந்நேரமே அவங்க எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் அந்த 11 பேர்களுடனும் மற்றவர்களையும் அவர்கள் கண்டு என்ன சொல்றாங்க? கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார், நாங்கள் அவரை அறிந்ததையும் விவரித்து சொன்னார்கள். ஆமென். அவர்கள் விவரித்து சொல்றாங்க. 35ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. இதுதாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் இருந்தோம் என்றால் நாம் ஆண்டவரை அறிய முடியும். அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். அதன்படி நம்மாலே நடக்க முடியும். வீணான பேச்சுகளை பேசிக்கொண்டு ஒருவர் மனதை ஒருவர் துக்கப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு இதுதான் காலமா? ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டாமா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வாழுங்கள். 5வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதிலே பேதுருவை குறித்து நாம் பார்க்க முடியும். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். ஓகே, பேதுருவை குறித்து நமக்கு தெரியும். இந்த சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க. அப்போஸ்தலர் 1:8 படி அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை என்றால் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படாது. ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும்.
சீஷர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்கள். பேதுரு கண்கள் திறக்கப்பட்டு இருந்தது, ஆவிக்குரிய கண்கள். தொடர்ந்து சீஷர்களுடைய கண்கள், அன்றைக்கு யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருந்தது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாகத்தான் அவர்கள் ஊழியம் செய்தார்கள், சபைகளை ஸ்தாபித்தார்கள், அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்தார்கள். இல்லை என்றால் ஒண்ணுமே அவர்களாலே சாதித்திருக்க முடியாது. வெறுமையான அறிவோடு கூட நம்ம எந்த ஒரு ஊழியத்தையும் செய்யவே முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய ஞானம் நமக்கு தேவை. அந்த ஆவியானுடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. பேதுருவை பாருங்க, அந்த சமாரியாவில் பிலிப்பு சென்று ஊழியங்களை செய்து ஒரு கூட்ட மக்களை ஆதாயப்படுத்தி விட்டான். அப்போ அங்க பாருங்க, சமாரியாவில் ரொம்ப சந்தோஷம் உண்டாயிற்று. அவர்கள் ஞானஸ்நானம் மட்டும் எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த சபையை பார்க்கும்படியாக பேதுரு அங்க சென்று இருந்த பொழுது அவர் பார்க்கிறார், எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்க, ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா என்று பார்க்கும் பொழுது அவங்களுக்கு யாருக்குமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. உடனே பேதுரு அவர்கள் மேல் தன்னுடைய கைகளை வைத்தார். எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றாங்க. அப்போ அந்த பிலிப்புல இருந்த ஒரு பெரிய ஒரு சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி, அவன் அப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். அவனும் அந்த இடத்துல இருக்கிறான் அந்த மீட்டிங்ல. ஆனா அவன் பாருங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சீமோன் என்கிற அந்த மந்திரவாதி, அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் என்னன்னா, இப்படி இந்த பேதுரு ஒவ்வொருத்தர் தலையில கை வச்ச உடனே அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்குதே, அப்ப நானும் அப்படியே எல்லார் தலையிலையும் கை வச்சுட்டேன். ஏன்னா அவன் அதுக்கு முந்தி மந்திரவாதியா வாழ்ந்தவன், எல்லா மக்களையும் மந்திரம் செஞ்சு தன்னுடைய பக்கமா இழுத்து கொண்டு இருந்தவன். ஆனா இன்னைக்கு அவன் பிலிப்பினுடைய மெசேஜ் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். இப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை பாருங்க, நான் யார் மேல தலையில கை வைக்கிறேனோ அவங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் நம்ம அப்படியே பெரிய ஆளா ஆயிரலான்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிருந்திருக்கிறான். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து பேதுனுடைய கையில கொடுத்து, நான் அந்த பணத்தை வச்சுக்க, எனக்கும் இந்த வரம் வேணும். நீ கை வச்ச உடனே பரிசுத்தாவி வருது, அதே மாதிரி நானும் கை வச்ச உடனே இப்படி எனக்கு பரிசுத்தாவி மற்றவங்களுக்கு வரணும், இப்படி ஒரு அதிகாரத்தை எனக்கு தர முடியுமான்னு சொல்லி கேட்கிறான். உடனே அந்த பேதுருவை பாருங்க, அவன் என்ன சொல்றான், உன் பணம் உன்னோட நாசமாக கடவது. அவன் சொல்றான், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் நீ அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன். எப்படி கண்டான்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்ததுனால தான் அவன் அந்த வேட உடனே சொல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, இல்லைன்னா நம்ம சாதாரண கண்கள்ல பார்த்தோம்னா இவன் மந்திரவாதியா இருந்தான், இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி நம்ம அப்படியே ஏமாந்து போயிடுவோம். ஆனா அப்படி இல்லை. அவன் கொடுத்த பணத்தை கூட அவன் ஒரு காணிக்கையா நினைச்சிருக்கலாம். அப்படியும் அவன் நினைக்க முடியாது. ஏன் நினைக்கல? அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்ததுனால அவன் உடனே சொல்லிட்டான், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது, உன்னுடைய பணம் உன்னோட கூட நாசமாக கடவது. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் நீ அகப்பட்டு இருக்கிறதாக நான் காண்கிறேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, பேதுருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாகவே இருந்தது. அப்படியே ஊழியம் செஞ்சாங்க. ஆவியில நிறைஞ்சி ஒவ்வொரு நாளும் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அவன் சொல்றான், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை, அதனால உனக்கு எந்த பங்கும் இல்லை. போ, உன்னுடைய இருதயம் செம்மையாக இல்லை. அப்போ ஒருத்தனுடைய இருதயத்தை நீ அறியணும்னு சொன்னா உனக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதென்றால் ஒவ்வொருடைய இருதயம் என்ன என்பதை உன்னாலே உணர முடியும். இன்னைக்கு பேதுரு உணர்ந்து சொல்றான், உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையாக இல்லை. நம்முடைய ஞானத்தினால ஒருவரையும் எடை போடாதீங்க, ஒருவனுடைய முகத்தை பார்த்து எடை போடாதீங்க. அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காண வேண்டும் என்றால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பேதுருடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருந்தது. அவன் சொல்றான், நான் காண்கிறேன். அடுத்தபடியாக பவுல்
பவுல பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் நம்ம பார்க்கும் பொழுது பவுலும் அவனும் அப்படியே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாகத்தான் பவுலும் ஊழியம் செய்தான். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 12ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். ஆமென், ஆமென். 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஆமென், ஆமென். அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவன் அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தாமதமின்றி ஊழியம் செய்கிறான். எல்லாருக்கும் தெரியும், சவுல் பவுலான காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவன் கிறிஸ்தவர்களை அதிகமாக தொந்தரவு பண்ணி அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான். ஸ்தேவானுடைய இரத்த சாட்சிக்கு அவன்தான் காரணமாக இருந்தான். அவன் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விரோதியாக அவன் காணப்பட்டான் பவுல். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அவனை சந்திக்கிறார். தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அவனுடைய கண்கள் குருடாகிறது. கைலாகு கொடுத்து அவனை நேர்த்தருவு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்க போய் 3 நாள் பார்வை இல்லாமல் இருந்து அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம். அனனியா என்பவன் வருகிறான். வந்து தன்மேல் கைகளை வைக்கிறான். அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுவதாக கண்டான். அதே நேரத்தில் ஆண்டவர் அனனியாவுக்கும் தரிசனத்தில் பேசி அவனை அனுப்பி அந்த பவுலுக்கு தலையில கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவனுடைய கண்களிலே இருந்து மீன் செதில்கள் போல கீழே விழுந்தது. செதில்கள் விழுந்தது. என்னது அந்த செதில்கள்? பாவ கண்கள். அதற்கு முன்பாக இருந்த எல்லா விதமான பாவத்தின் கண்கள், அந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் மீன் செதில்கள் போல கீழே விழுந்து போய்விட்டது. அவனுடைய பார்வை பரிசுத்தமுள்ள பார்வையாக மாறினது. பிரியமானவர்களே, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். நம்முடைய கண்கள் பரிசுத்தமான கண்களாக மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேண்டும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றான். அவனுடைய கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது. அவன் நல்ல பார்வை அடைந்தான். அவன் பார்வை சரீர பிரகாரமான பார்வையும் அடைந்தான், பரிசுத்தமான பார்வையையும் பெற்றான். ஆவிக்குரிய பார்வையும் அவனுக்குள்ளே திறக்கப்பட்டது. அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவர்தான் இயேசு, அவர்தான் உண்மையுள்ள தேவன், இவருக்காகத்தான் நான் ஊழியம் செய்வேன் என்று அவன் உடனடியாக தாமதமின்றி யாரிடத்திலையும் போய் சலாவு, யாரிடத்திலையும் போய் ஆலோசனை கேட்கவே இல்லை. உடனடியாக 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பாத்தீங்களா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே யாரும் அவனுக்கு சொல்ல வேண்டாம், இவர்தான் கிறிஸ்து, அவர்தான் தேவகுமாரன். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் ஊழியம் செய்த நாட்கள்ல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 13:9. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? ஆமென். இதுல ஒரு காரியம், பவுல் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அப்போ அங்க ஒரு செர்கியூ பவுல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர், ஒரு அதிபதியானவர், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த வசனத்தை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனா அது பக்கத்துல இன்னொருத்தன் இருக்கிறான், எலிமா என்று சொல்லக்கூடிய ஒரு மாயவித்தக்காரன். அவன் அப்படியே பார்க்கிறான், இந்த செர்கியூ பவுல் ஒரு அதிபதி, இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டானா என்ன ஆகும்? அப்ப எல்லாரும் அவன் பின்னாடி ஆண்டவர்கிட்ட போயிருவாங்களே, இயேசுகிட்ட போயிருவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த எலிமாங்கிறவன் என்ன நினைச்சான்னா, இவனை எப்படியாவது விசுவாசத்திலிருந்து விலக வைக்கணும்னு சொல்லி அவன் எடையடையா அவனை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருந்தான். ஆனா பவுல் என்பவர் என்ன பண்ணினாருன்னு பாருங்க.
அவன் என்ன பண்ணான்னா இந்த எலிமாவை பார்த்து சொல்றான். எல்லா கபடமும் அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா, பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, யாரை உற்று பார்த்தார்? எலிமாவை உற்று பார்க்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து உற்று பார்த்துனா என்ன? அவனையே பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சிட போதா? அந்த உற்று பார்த்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அவனுடைய ஆவிக்குரிய கண்களினாலே அவனை பார்த்து, அந்த ஆவிக்குரிய கண்களினாலே அவனை பார்த்த உடனே தான் அவருக்கு தெரியுது, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ? ஆமென். அவனுடைய இருதயத்தை அறிகிற ஒரு கண்கள், அதுதாங்க ஆவிக்குரிய கண்கள். இந்த ஆவிக்குரிய கண்கள் பவுலுக்கு இருந்தது. உடனே சொல்லிட்டான். ஆனா பாருங்க, இவன் அப்படி சொன்ன உடனே அவர் திருப்பியும் சொல்லிட்டாரு, நீ இந்த மாதிரி நீ வழி விலக பண்ணுகிறதுனால நீ கொஞ்ச நாளைக்கு நீ குருடனா தான் மாறுவ, நீ சூரியனை பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு. உடனே அவன் பார்க்கல, அவன் கண்ணு குருடாயிட்டு சூரியனை பார்க்க முடியல. பாத்தீங்களா? அந்த நேரத்தில் அந்த செர்கியூ பவுலுங்கிறவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். அந்த இடமே ஆண்டவருடைய கூட்டமாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். பரிசுத்த ஆவியில நிறைந்து உற்று பார்த்து அந்த ஆவிக்குரிய கண்களினாலே பார்த்தான். அதே மாதிரி இன்னும் பாருங்க, அப்போஸ்தலர் 14:9 இதுல ஒரு காரியம் இருக்கிறது. லீஸ்திராவுல அவன் பவுல் போய் சென்று பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறான். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்துல 14:9 வாசிக்கலாமா? பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பாருங்க, லீஸ்திராவுல பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. ஆனா அதுல ஒரு மனிதன் பிறவி சப்பானியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நான் நடக்கணும், அவன் எதுவுமே சொல்லல. ஆனால் பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுதே அந்த மகனை பார்க்கிறாரு. அதுல எழுதியிருக்கிறத பாத்தீங்கன்னா, பவுல் அவனை உற்று பார்த்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஆவிக்குரிய கண்களினாலே அந்த மனிதனை உற்று பார்க்கும் பொழுது அவருக்கு தெரிய வருகிறது, இவனுக்குள்ளே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டென்று கண்டு ஆவிக்குரிய கண்களினாலே காண்கிறார். இப்ப இவனுக்குள்ள அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்குது. இவன் நடந்துருவான், அவனே விசுவாசிக்கிறான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு உடனே பக்கத்துல போய் அவனை எழும்பி நில்லுன்னு சொல்லி அவனை தூக்குன உடனே அவன் அப்படியே எழும்பி நின்னுட்டான். பாத்தீங்களா? உடனே அவன் பிறவி சப்பானிங்க எழும்பி நடக்கிறான். அவனுக்குள்ள அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டென்று அவன் கண்டான். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருந்தால் நாம் அப்படி பார்க்க முடியும். அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு, இவன் என்ன எண்ணத்துல ஊழியர் செய்கிறாங்க, இவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி கிரிய பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாவற்றையும் நம்மாலே பார்க்க முடியும். அடுத்தபடியாக கடைசியாக 7வது பாயிண்ட்ல யோவான் 4:35 ஜீசஸ் சீஷர்களும் பாருங்க, வாசிக்கலாம். 4:35 அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். பாருங்க, இதுல ஜீசஸ் ஆண்டவரும் சீஷர்களும் ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப களைப்பா இருக்காங்க, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்ப ஆண்டவர் அந்த சமாரியாவில் ஒரு கிணற்றுல அவர் உட்கார்ந்தார். உடனே இந்த சீஷர்கள்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருங்க, நாங்க உள்ள போய் அலைந்து திரிந்து நமக்கு ஏதாவது போஜனம் கிடைக்குமா வாங்கிட்டு வர்றோம்னு சொல்லி உள்ள போயிட்டாங்க. ஆண்டவர் அங்க இருந்தார். அந்த நேரத்துல ஆண்டவர் இருந்ததற்கு நோக்கம் வேற, அவர் சற்று இளைப்பாறும்படியாக அவர் இருக்கல, அவர் இருந்ததற்கு நோக்கம் வேற. அந்த சமாரியா ஸ்திரீ அங்க வருவாங்க, அவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தணும், அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கணும். அந்த வாஞ்சையில தான் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தார்.
அதே மாதிரி இவங்க போஜனம் கொள்ளும்படியாக போயிருந்தாங்க. ஆனா ஜீசஸோ சமாரியா ஸ்திரீயோடு கூட பேசி அவளை ஆண்டவருக்குள்ள அவர் வழி நடத்தி அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து அவளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ரட்சிக்கிறார். அதை நம்மால பார்க்க முடியும். அந்த நேரத்துல சீஷர்கள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க வர்றாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே போஜனம் பண்ணுங்க, நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் என்னுடைய போஜனம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. உடனே அந்த சீஷர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா நீங்க அறியாத ஒரு போஜனம், அப்ப யாராவது கொண்டு இவருக்கு போஜனம் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, இயேசு நம்ம விட்டுட்டு சாப்பிட்டுட்டாரான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே, அதை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனம். இன்னைக்கு நமக்கு போஜனம் பிரதானமா தெரியலாம். ஆனா ஜீசஸ்க்கு எது பிரதானமா தெரிஞ்சது? என் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் ஆவிக்குரியவர் தான். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தான் இருக்கும். அவர் எப்பொழுது சொல்லுவார், என் பிதாவானவர் எதை செய்கிறதை காண்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். என் பிதா எதை சொல்லுகிறாரோ அதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய கண்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய கண்கள், திறந்த கண்கள். பிரியமானவர்களே, அவர் பிதாவையே நோக்கி கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டு இருக்கிறது? நாம் ஆவியானவரை நோக்கி கொண்டு இருக்கிறோமா? நாம் இயேசுவை நோக்கி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கிறதா? இல்லை என்றால் மாமிச கண்களினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். அது மட்டும் சொல்லல, அது சொல்லிட்டு சொன்னார், இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. விளைந்திருக்கிறது. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? வயல் நிலங்கள் இப்பொழுதே விளைந்திருக்கிறதுனா என்ன? அவங்களுக்கு எதிராக எதுவும் பெரிய வயல் விளைச்சலை காட்டினாரா ஆண்டவர்? அப்படி அல்ல. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொன்னால் உங்க முன்னால் ஒரு வயல் இருக்கு, அதை பாருங்க நீ அர்த்தம் இல்ல. அர்த்தம் என்ன? உன் கண்களை ஏறெடுத்து பார். உன்னுடைய ஆவிக்குரிய கண்களினாலே நீ இந்த உலகத்தை பார். உனக்கு எதிராக இருக்கிற மக்களை பார். அந்த வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அது விளைந்திருக்கிறது. விளைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை அந்த விளைந்த அந்த காரியங்களை நாம் போய் அறுத்து ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டும். விளைச்சலை கொண்டு வர வேண்டும். கோதுமையையோ களஞ்சியத்திலே சேர்க்க வேண்டும். பதற ஆண்டவர் அப்படியே தள்ளிடுவாரு. ஆனா நமக்கு என்ன வேலை? அந்த கோதுமையை களஞ்சியத்துல போய் அதை எடுத்துக்கொண்டு சேர்க்கிற வேலை நமக்கு தான். வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறதே, ஆத்துமாக்கள் எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மாம்ச கண்கள்னால பார்க்கும் பொழுது இல்ல 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 இல்ல, அவங்க அப்படி, இவங்க அப்படி, இவங்க அதை செய்ய முடியாது, அல்ல அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, இவங்க இந்த பாவத்துல இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல அப்படி ஒரு காரியம் இருக்குது, இவங்க பிரச்சனை பண்றவங்க, இவங்க சண்டை போடுறவங்க, இவன் ஒரு சோம்பேறி, இப்படித்தான் நம்முடைய கண்களினால நம்ம பார்ப்போம். ஆனா ஆவிக்குரிய கண்கள்னால பார்க்கும் பொழுதுதான் தெரியும், வயல் நிலங்கள் எல்லாமே ரெடி தான். விளைச்சல் நல்லா பக்காவா தான், பயிர் நல்லா முதிர்ந்துதான் இருக்குது. நம்முடைய வேலை என்ன? அதை போய் அறுக்கணும். அறுப்புக்கு வேலையாட்கள் தேவை. சீக்கிரமா வேலையாட்களை சேர்க்கணும். வேலையாட்கள் எல்லாம் நீக்கி கொண்டு இருக்க கூடாது. வேலையாட்கள் நமக்கு அதிகம் தேவை. வேலையாட்கள் இருந்தால்தான் இந்த ஊழியத்தையும் நம்மாலே செய்ய முடியும். அறுப்புக்கு வேலையாட்கள் தேவை. இன்னைக்கு ஊழியத்திலேயும் சரி, ஊழியர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு 25 பேருக்கு ட்ரைனிங் நடந்து கொண்டு இருக்கிறது புதிய ஊழியர்களுக்கு. வயல் நிலங்கள் என்றைக்கே ஆண்டவர் ரெடியாக வைத்து விட்டார். பிரியமானவர்களே,
அறுக்க வேண்டியது நம்முடைய காரியம், போக வேண்டியது நம்முடைய காரியம். மக்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டியது, ஊழியத்தை குறித்து சொல்ல வேண்டியது, அவர்களுக்கு ஊழியத்தை குறித்த பாரத்தை கொடுக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, அது நம்முடைய கடமை. நாம் அதை செய்ய வேண்டாம். எல்லா வயல் நிலங்களும் ரெடியாக இருக்குது. நம்ம தான் சாக்கு போக்கு சொல்லிடுவோம். இல்லை இது அப்படி, இது எப்படி, இது ஒன்றும் ரெடியா இல்லை. ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, சீஷர்களே உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலங்கள் ரெடி, அறுத்து கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை. ஆனா ஆண்டவர் தான் கோதுமையை களஞ்சியத்துல சேர்ப்பாரு, அந்த பதரை அவர் சிதறடிக்க பண்ணுவாரு. அது ஆண்டவருடைய வேலை. இன்னைக்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் நிச்சயமாய் திறந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிலேயாமின் கண்களை திறந்த தேவன், யோவானின் கண்களை திறந்த தேவன், எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்த தேவன், எம்மாவு சீஷர்களின் கண்களை திறந்த தேவன், பேதுரு, பவுலு, அப்படிப்பட்ட ஊழியர்களுடைய கண்களை திறந்த தேவன் இயேசுவினுடைய சீஷர்களின் கண்களை திறந்தார். அவங்க வயல் நிலங்களை பார்த்தாங்க, விரைந்து விரைந்து ஊழியம் செஞ்சாங்க, உலகம் முழுவதும் போய் ஊழியம் செஞ்சாங்க. இந்த சீஷர்கள் சும்மாவே இருக்கல. ஆண்டவர் அந்த ஊழியத்தை கொடுத்துட்டு போன உடனே எல்லாரும் இரத்த சாட்சியா மறித்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் எதை சாதிக்க போகிறோம்? ஆண்டவருக்காக எதை சாதிக்க போகிறோம்? நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்களை நாம் மூடி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. பாவ கண்கள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான இச்சையின் காரியங்கள், பாவத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. உலக பிரகாரமான காரியங்கள், இச்சையின் ஆசையின் காரியங்கள் எல்லாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே எல்லாருடைய மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கும்படியாக அன்றைக்கு பவுல் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏசப்பா, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்கப்பா. என்னுடைய மாமிச கண்கள்னால நான் பார்த்தேன்னு சொன்னா எல்லாமே உலக பிரகாரமாகத்தான் தெரியும் அப்பா. நான் ஒரு நாள் முன்னேற முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் ஆவியானவர் எனக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன என்பதை உணர முடியுமே அப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக. பிசாசானவன் ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. திறந்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே நாங்கள் செயல்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா, பிதாவை எப்பொழுது பார்த்து கொண்டிருந்தீரே அப்படியே நாங்கள் எப்பொழுதும் உம்மை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உம் மீது நோக்கமாய் இருக்கட்டும். நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் நாங்க செய்யணும். ஜீசஸ், நீங்க அப்படித்தானே செய்தீங்க ஆண்டவரே. நாங்களும் அப்படியே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் நாங்க செய்யணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நாங்க சொல்லணும் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் ஒவ்வொருடைய கண்களை திறந்தருளுவீராக. பரலோக தரிசனங்களை பார்க்கட்டும், உம்முடைய சாயலை காணட்டும், உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், செயல்படட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்பதற்காய் நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
பிரைஸ் தி லார்ட்.